நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்னோடய யூடியூப் சேனலுக்காக வேண்டி 761வது பகுதியாக போய் தரிசனம் பார்க்க கிடச்ச திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நவ திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9 திருப்பதிகளும் நவ கைலாசம் அதில் பற்றி தான் நான் இப்போ அடுத்தடுத்த பதிவுகளை போட்டுருக்கேன். இந்த நவ திருப்பதியில் ராகு கேதுக்கு உண்டானதுன்னு சொல்லி 2 திருப்பதிகள் 2 ஸ்தலங்கள் பக்கத்துலேயே இருக்குது. அது ரெட்டை திருப்பதி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அந்த திருப்பதியில் ராகு கேதுக்கு உண்டானது. இந்த ஸ்தலத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது தாமிரபரணி கரையில் தான் இருக்குது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில், திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரி, அதை தாண்டி அந்த ஆழ்வார் திருநகரி ரோட்லேயே போனோன்னாக்க நமக்கு வரக்கூடிய ஸ்தலம்தான் இது. இந்த திருப்பேரை, தென் திருப்பேரைன்னு வருது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலம்தான் இந்த ரெட்டை திருப்பதி. இந்த ரெட்டை திருப்பதியோட நிஜ பேர் திருத்திலைவெள்ளி அப்படின்னு. இந்த திருத்திலைவெள்ளின்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஸ்தலத்தில் பார்த்த பெருமாள் தாயாரை பற்றின விவரங்களும் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல நாங்கள் போனது தேவர் பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள், தேவர் பிரான்ங்கிற பேரில் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஸ்தலம். இது ராகு ஸ்தலம் அப்படின்னும் தெற்கு கோவில் அப்படின்னும் சொல்லப்பட்டது. இது இந்த தேவர் பிரான்கிறவர் நின்ன கோலத்தில் கிழக்க பார்த்துட்டு இருக்கார். இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் வர்ண தீர்த்தம், தாமிரபரணி தீர்த்தம் சொல்லப்படுறது. இங்கே என்னத்துக்கு தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு பேர் வந்திருக்கு, திருத்துலைவல்லி மங்கலம் அப்படின்னு பார்த்தாக்க, முன்னாடி ஆத்ரேய சுப்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி இருந்தாராம். அந்த ரிஷி தான் யாகம் பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாராம். தேர்ந்தெடுத்து யாகம் பண்ணுறதுக்காக வேண்டி பூமியை சுத்தம் செய்யும்போது பார்த்தாக்க ஏதோ ஒன்று பளிச்சுன்னு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதான் பூமியில். அது என்னன்னு போய் பார்த்தாக்க ஒரு தராசும் ஒரு வில்லும். அதை அவர் ஒரு தராசும் ஒரு வில்லும் மண்ணில் புதஞ்சிருக்கேன்னு அதை போய் கையில் எடுக்கிறாராம். அதை கையில் எடுத்த உடனே வில்லு ஒரு ஆணாகவும் தராசு ஒரு பெண்ணாகவும் மாறிடுறதாம். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அவள் கந்தர்வ தம்பதிகள். அவளுக்கு தேவகுரு, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய தேவகுரு பகவானால் ஒரு சாபம் கிடச்சிடுறது. சாபம் கிடச்சி அவள் வில்லாவும் தராசாவும் மாறி இருந்துட்டான்ட்டு, மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்டான்ட்டு. இவர் கைப்பட்டு எழுந்திரிச்ச உடனே அவளுக்கு விடிவு கிடைக்கிறது. அவளுக்கு திருப்பி அவள் சாப விமோசனம் முடிஞ்சு பரமபத முக்தி அடைஞ்சாலாம். இந்த வில்லும் தராசும் திருப்பி உயிர் பெற்று சாப விமோசனம் கிடைச்சதுனால இந்த ஊருக்கு தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு பேர் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். இந்த சுப்ரபர் என்ன பண்ணுறார், யாகம் எல்லாம் நல்லா செஞ்சு அதோட ஆவிர்வாகத்தை தேவர்களுக்கு கொடுக்குறாராம். இதனால் ரொம்ப சந்தோஷமடைஞ்ச தேவர்கள் போய் பெருமாள் கிட்ட சொல்கிறாராம். அந்த தேவர்களுக்காக வேண்டி பெருமாள் காட்சி கொடுக்குறாராம். அதனால் இந்த ஸ்தலத்து பெருமாள் பேர் தேவர் பிரான் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். இது மிதுன ராசிக்காரா வேண்ட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னும் சொல்லப்பட்டது. அதை தவிர இந்த ஸ்தலத்தில் வருணனுக்கு, இந்திரனுக்கு, வாயுக்கெல்லாம் ஈசன் காட்சி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்ற விஷயம் இந்த கோயிலுக்கு போனபோது.
அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கோவில் வந்து கேதுக்குண்டான ஸ்தலம். இதுவும் இந்த பாண்டிய நாட்டில், இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரியில் சாலையில் தென் திருப்பேரை பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் நடந்தே போகலாம், அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது. இந்த ஸ்தலத்தில் சுவாமி வந்து உட்கார்ந்த கோலத்தில் இருக்கார். தாயார் வந்து கருத்தடங்கி கருத்தடங்கண்ணி அப்படிங்கிற பேர்லேயும், உற்சவர் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத செந்தாமரை கண்ணனா நமக்கு அருள் பாலிக்கிறார். இந்த ஸ்தலத்தோட வரலாறு என்னன்னு பார்த்தேன்னா, இதே இந்த சுப்ரபர் வந்து தபஸ் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு சுவாமிக்கு யாகம் பண்ணிட்டு இந்த இடத்துலையே நித்தியபடி பூஜைகளை பண்ணிட்டு இருக்கார். அப்போது அந்த தெற்கு கோவிலுக்கு பக்கத்தில் வடக்கில் இருக்கக்கூடியது இந்த அரவிந்தலோசனன் இருக்கிற கோவில் வந்து வடக்கு கோவில் சொல்லப்படக்கூடியது. இது கேது ஸ்தலத்துக்கு, நவகிரகத்தில் கேதுக்கு உண்டானது. இந்த ஸ்தலத்தை வந்து நம்மாழ்வார் பாடியிருக்கார். நம்மார் ஆழ்வாரால் பாடப்பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுனேன். இங்கே இந்த என்ன ஆகுது, இந்த சுப்ரபர் வந்துட்டு சுவாமிக்கு புஷ்பம் பறித்து போடணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த குளத்தில் போயிட்டு சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய செந்தாமரை பூவை, அதாவது யாரோட கையும் யாரும் வாசனை பார்க்காததா இருக்கிறத காலங்கத்தாலேயே பறித்து கொண்டு வந்து சுவாமிக்கு போடணும்னு பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்படி இந்த தேவர் பிராருக்கு பண்ணின்னு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு பூ பறிச்சுட்டு பார்த்தா இவர் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருந்ததாம். பார்த்தா சுவாமி என்னன்ட்டு கேட்டபோது, இந்த மாதிரி இந்த பூவோட வாசனையிலையும் பூவுக்கும் மயங்கி நான் இங்கே வந்திருக்கேன், நான் பெருமாள் தான் சொல்லிட்டு சொல்கிறார். எனக்கும் இங்கேயே நீ வந்து தேவர் பிரானோடு சேர்த்து எனக்கு பூஜை பண்ணுன்னொன்னு இந்த ஆத்ரேய சுப்ரபர் என்ன பண்ணுறார், அந்த சுவாமியை அங்கேயே பிரதிஷ்டை பண்ணிடுறாராம். அவர் தான் அரவிந்த லோச்சனர் அப்படின்னு சொல்லப்படுறது. இவர் வந்து என்ன சொல்கிறாரான்னா, என்னை யார் தாமரை பூனால் வந்து வணங்கி பூஜை பண்ணுறாளோ நான் அவளுக்கு வந்து அவளோட பாவங்களெல்லாம் நீக்கிறதுக்கு, சாப விமோச்சனத்துக்கு வழி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இப்போ இந்த ஸ்தலத்தை பற்றின வரலாறு என்ன இருக்குன்னா, அஸ்வினி தேவர்கள் 2 பேர், அவள் 2 பேரும் வந்து தங்களுக்கு அவிர்வாகம் கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு சொல்லிட்டு பிரம்மாட்ட சொல்லும்போது, பிரம்மா சொல்கிறாளாம், பூமியில் வைதிக தொழிலில் வைத்தியத்து மூலிமா செய்கிறவாளோட ஸ்ரத்தை எல்லாம் குறைஞ்சி போயிடுத்தா, அதனால தான் கிடைக்கலன்னு சொல்கிறாராம். அதுக்கப்புறமா அவள் தாமரை பூவோடு இங்கே வந்து வேண்டின போது அவளுக்கு அவிர்வாகம் கிடைக்கிறதுக்கு சுவாமி உதவி செஞ்சார் அப்படின்னும், விபீதகன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கங்கை ஆற்றுக்கரையில் இருந்தாராம். அவருக்கு வந்து குஷ்ட நோய் வந்துருத்தான். அந்த குஷ்ட நோயிலேருந்து தனக்கு விடுவு கிடைக்கணும் சொல்லி அவர் வேண்டின்ற போது இந்த ஸ்தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம், இந்த அஸ்வினி குமாரர்கள் 2 பேரும் உண்டாக்கின தீர்த்தம், அதனால் இந்த தீர்த்தத்துக்கு பேர் அஸ்வினி தீர்த்தம்னே பேர். இந்த அஸ்வினி தீர்த்தத்தில் அவர் குளித்து அவரோட குஷ்ட நோய் நீங்க பெற்றாராம். அதனால் இந்த ஸ்தலம் வந்து சர்வ ரோக நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறது. நம்மாழ்வார் இந்த ஸ்தலத்தை பற்றி பாடினதில் வந்து, துவளில் மாமணி மாட மோங்கு தொலைவில்லி மங்களம் தொழும் இவளை நீரிணி அன்னை மீர் உமக்காசை இல்லை விடுமினோ தவளவொன் சங்கு சக்கரமென்றும் தாமரை தடங்கனென்றும் குவளையன் மலர் கண்கள் நீர்மல்க நின்று குமுறுமே அப்படின்னு திருவாய்மொழியில் நம்மாழ்வார் முதல் பாட்டாக இந்த ஸ்தலத்தை பற்றி பாடியிருக்கார். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த ஸ்தலங்கிறதும் இந்த ஸ்தலத்துக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது.
இறைவனோட அருள் இல்லாட்டி கோவில்களுக்கெல்லாம் போக முடியாதுங்கிறதுக்கு நிறைய தடவை சந்தர்ப்பங்களில் தெரிஞ்சுன்னு இருக்கேன். ஒரே நேரத்தில் இரட்டை திருப்பதின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் பெற்ற ஸ்தலத்தை போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. மகா பெரிய புண்ணியமாகவே நினச்சின்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக இந்த நவத்திருப்பதிகள் பார்க்கும்போது இந்த ஸ்தலத்தையும் போய் பார்த்து பெருமாளோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நமஸ்காரம்.